வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய மீன் மிக்ஸாக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச மீன் பேர் வந்து கவலை மீன் மட்டும்தான் தெரியும். மீதி மீன் பேர் வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கருப்பில் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்க விடுங்க. நல்லா கோல்டு கலரில் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குனா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி நல்லா குழஞ்சி வரும். நல்லா கொல கொலன்னு தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா கொல கொலன்னு வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு புளி வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவு வேணும் தண்ணின்னு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு தான் மீன் போடணும். அதனால் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா மீனை, அந்த மீன் எடுத்து நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் போட்டுடுங்க. நிறைய மீன் மிக்சடாக இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய மீன் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த குழம்பு நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா மீனையும் வந்து போட்டுக்குங்க. எல்லா மீனையும் போட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 8 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்டால் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி ஒரு மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் அதில் வந்து போட்டுக்குங்க. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்லா இறக்குற டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.